திஸ் இஸ் வெங்கட் ஃபகவின் இருக்கு. அவங்க வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்க சொல்லிட்டு இந்த வீடியோ இருக்கலாம். ஒரு லைக் பண்ணீங்கன்னா இன்னொரு 4 பேர் பார்ப்பாங்க. வித் தட் செட், இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி இஸ் அ வெரி ரொம்ப நிறைய கெட்ட ரெப்யூட்டேஷன் வாங்கியிருக்க இண்டஸ்ட்ரி. அதனால நீங்கள் வந்து ஜென்யூனாகவே ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து என்னை ரெஃபர் பண்ணீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் தே வில் கெட் சம்திங் ஃப்ரம் மீ. அதாவது ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் என்கிட்ட வாங்கியிருக்கீங்க. என்னோட கிளைண்ட்ஸ் இந்த மாதிரி நான் ரொம்ப விரும்பி தே ஹேட் தட் ட்ரஸ்ட் தே ஹேட் தட் ஃபெய்த் இன் மீ. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுவாங்க. இப்படி ரெஃபர் பண்ண யாருமே என்கிட்ட வாங்கினதே கிடையாது. யாராவது எங்கிட்ட டேர்ம் பிளான் வாங்கினவங்ககிட்ட யாராவது ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணுறேன், ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் இவென்ச்சுவலி அட்லீஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட நடக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் கன்சல்டிங் பண்ணி ஐ கனெக்ட் வித் த ரிலேபிள் பர்சன், அவ்வளோதான். டேர்ம் இன்சூரன்ஸ் நடந்ததே இல்லை. அதனால தான் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி எப்படிப்பட்டதுன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் வாங்கணுங்கிற அவேர்னஸ் இருக்கும். ஆனால் உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் சொந்த பிரதரே வந்து அந்த அந்த மைண்ட் செட் இருக்காது. அவங்களுக்காக அது ரியலைஸ் பண்ணும் போது தான் வாங்குவாங்க. இதை நான் ரொம்பவே ரியலைஸ் பண்ணியிருக்கிறேன். பட் சர்ப்ரைசிங்லி சம்டைம்ஸ் மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன். ஸோ இவர் வந்து நான் பேர் எதுவும் சொல்ல, ஏன்னா ப்ரைவசி பாலிசி இருக்கிறதுனால. வித் தட் செட், லைக் அவர் போன வருஷம் என்கிட்ட டேர்ம் பிளான் வாங்கினார். ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணாங்க. அவங்க வந்து கத்தாரில் இருக்காங்க. 2 பேருமே ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் உடனே இப்போ ப்ராசஸ் பண்ணோம். 1 வீக்கில் ப்ராடக்ட்டும் இஷ்யூ ஆயிடுச்சு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஐ வாண்ட் டு ஏன்னா டெஸ்டிமோனியல்லாம் வாங்க முடியாது. அதனால நானே இந்த மாதிரி வீடியோ பண்ணிக்கிறேன். வித் தட் செட், ஆயில் அண்ட் ஓகே 2 செக்டார்லன்னு ரொம்ப விரும்பி சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த டாக்டர், மற்ற இண்டஸ்ட்ரி, ஒரு ஆர்கிடெக்ட், மெரைனர், லாஜிஸ்டிக்ஸ், இவங்கெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் பண்ணுவாங்க. பட் ஐடி செக்டாரில் இருக்கவங்களும் ஆயில் அண்ட் கேஸ் செக்டாரில் இருக்கணும் ரொம்ப விரும்பி என்கிட்ட கன்சல்டிங் பண்ணியிருக்கிறாங்க இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில். இந்த டிஸ்க்ளைமர் எதுக்குன்னா, யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க தான் லைஃப் டைம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே, இதில் வந்து ஆயில் அண்ட் கேஸ் செக்டாரோட லோகோவே இல்லை. பட் அதுக்குன்னு ஒரு தனி ஸ்லைடே பண்ணணும். ஐ திங்க் நெக்ஸ்ட் டைம் ஐ ஷுட் டூ தட். ஓகே, திஸ் இஸ் வாட் இட் இஸ். லைக் அவர் பேரை மாற்றிட்டா ஏதோ சாயின்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து 30s இருக்காங்க. மோஸ்ட்லி இந்த 30s இஸ் த டைம் நிறைய பேர் டேர்ம் பிளான் வாங்கணும்னு நினைப்பாங்க. பட் 40s இருக்கணும். நிறைய பேருக்கு என்கிட்ட நான் இஷ்யூ பண்ணியிருக்கிறேன். ஹீஸ் ஒர்க்கிங் இன் ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் இன் கத்தார். அவரோட ஃப்ரெண்டு லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தாங்க. பேசினார். அப்புறம் நான் இந்த ப்ராடக்ட்லாம் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இஷ்யூ பண்ணுவேன். பட் அவர் பர்த்டே வரதுனால டக்குன்னு ப்ராசஸ் பண்ணணும்னு ரெக்வஸ்ட் பண்ணேன். அவரும் ஓகே, ஐ வில் ப்ரொசீட் வித் தட்னு சொன்னதுனால ப்ராசஸ் பண்ணோம். எனக்கு இப்போல்லாம் பயமே வந்துருச்சு. கிளைண்ட்டுக்கு வந்து இமெயில் வந்துருச்சா பாலிசி இஷ்யூடுன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டுட்டு தான் நான் வந்து கன்ஃபார்மே பண்ணுவேன். ஓகே, ஓரளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு இஷ்யூ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. தென் ஒன்லி ஐ தாட் ஓகே மேக் திஸ் வீடியோ. ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். சம்மன் ஹூ ரெஃபர்ட். ஏன்னா யூ ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் ஓன் பிரதர், சிஸ்டர் ஆர் யுவர் ஃப்ரெண்ட். இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குங்கிறதுக்காக அவங்க வந்து பண்ணணுங்கிற அவசியமே இல்லை, பண்ணவே மாட்டாங்க. பட் திஸ் டைம் சர்ப்ரைசிங்லி ஹீ காட் அ ப்ராடக்ட் ஃப்ரம் மீ. ஓகே, நான் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நிறைய பேர் ரேண்டம் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வருத்தமாக தான் இருக்கும், அதை நான் சொல்கிறேன். பட் பாசிட்டிவ் திங்கும் சொல்லணும். மார்க்கெட் வந்து இவ்வளோ கன்சாலிடேட் ஆயிடுச்சு. தெர் ஆர் பட் பீப்புள் ஆல்சோ ட்ரீட் மீ அஸ் அ ஹியூமன் பீயிங் அண்ட் தே கெட் அ ப்ராடக்ட் ஃப்ரம் மீ. அது வந்து மேபி நான் தமிழ் மக்கள் வந்து மேபி தே ஹேவ் தட். ஒருத்தவங்கிட்ட பேசிட்டாங்கன்னா அவங்க அவங்க மூலிமா வாங்க தே கிவ் ரெஸ்பெக்ட் டு தட் கைண்ட் ஆஃப் ஹியூமன் கனெக்ஷன். மேபி அதனால தான் நான் சர்வைவ் ஆகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். ஓகே, இது இன்னொரு விஷயம். ஏன்னா இதில் வந்து என் கதையை சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு எந்த டேட்டாவும் இல்லை. இப்போல்லாம் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 1 வருஷமே இருக்கும். டெல்லியிலேருந்து ஒருத்தர் கன்சல்டிங் பண்ணணும்னு சொன்னார். ஆல்ரெடி வாங்கிட்டேன்னு சொன்னார். நான் கன்சல்டிஃபிகேட்டை இப்பேட் அண்ட் நான் காரில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருந்தேன். டெல்லி நம்மக்கிட்ட பேசாதேன்னு எனக்கு யோசனை இருந்துகிட்டே இருந்துச்சு. அவர் வந்து முன்னாடியே ப்ராடக்ட்டை வாங்குறதுல சொல்லலை, ஆரம்பத்தில் சொல்லலை. நான் பாட்டு நம்ம அண்ணங்கிட்ட தான் வாங்க போகிறான்னு நான் பாட்டு பேசிகிட்டே இருந்தேன். அப்புறம் என்ன சொன்னார்னா, நான் ஒரு ஃபேமஸான ஆன்லைன் பிளாட்ஃபார்மு, நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த பிளாட்ஃபார்மில் வாங்கினேன். ப்ராடக்ட்லாம் இஷ்யூ பண்ணிட்டாங்க. 3 மாதம் கழிச்சுட்டு எனக்கு ஹெல்த் செக்கப் அப்போயே வச்சுருக்காங்க. அப்போவே முன்னாடியே ஹெல்த் செக்கப் வச்சா என்ன பண்ணணும், அவங்க அப்போவே லோடிங் ஃபீயை போட்டிருக்கணும். லோடிங் ஃபீனா எக்ஸ்ட்ரா காசு கொடுன்னு கேட்குறது. வருஷம் அது அப்ளை ஆகும் உங்களுக்கு. 3 மாதம் கழிச்சு எனக்கு மெயில் வந்துச்சு. ஐ வாஸ் ரியலி அப்செட்னு சொல்லிட்டு நான் கேன்சல் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து அவர் சொன்னார், இந்த மாதிரி பண்ணலாமா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு கேட்டார். இல்லை, கண்டிப்பாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுடைய சேலரி ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் கொடுங்கன்னு கேட்கலாம், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை மறுபடியும் கேட்கலாம். கேட்டால் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு லைஃப் இன்சூரன்ஸ் எந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்கள் டேர்ம் பிளான் வாங்கினா வேலை முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க. பாதி வந்து இந்த அப்செல்லிங் பண்ணுவாங்க, வேறு ஏதாவது வாங்கிக்கோ அப்படிங்கிற மெயிலாக தான் இருக்கும். இல்லாட்டி ஏதாவது ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு ப்ரொமோஷனல் இதாக இருக்கும்.
டிரான்சாக்ஷனல் இமெயிலாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இமெயில் வருதானும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு டேர்ம் பிளான் வாங்கியிருந்தா ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து மறுபடியும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா அனுப்பி தான் ஆகணும். அதுனே பண்ணவே முடியாது. அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. இது காரணம் என்னன்னு சொல்கிறேன்னா, நம்ம தான் டேர்ம் பிளான் எனக்கே வந்து அப்பா ஒரு வேலை முடிஞ்சதுன்னு நிம்மதியாக இருக்கும். டேர்ம் பிளான் இஷ்யூர்னு ஒரு கிளைண்ட் சொன்னாங்கன்னா, பட் ரீசெண்டாக தான் மை ரிலேஷன்ஷிப் மேனேஜர் டோல் மீ 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஹெல்த் செக்அப்லாம் கேட்குறாங்கன்னா, ஐ வாஸ் வெரி வெரி அப்செட் அபவுட் இட். அதனால என்னோட கிளைண்ட்ஸ்லாம் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ப்ராடக்ட் இஷ்யூ ஆனாலும் சார் மறுபடியும் ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு ஏதாவதுன்னா நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் எல்லாருமே அதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் எதை சொல்கிறது இல்லைன்னா 3 இயர்ஸ் வரைக்குமே அது வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆனால் உண்மைதான். அது 3 இயர்ஸ் வரைக்குமே லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இது மாதிரி நடக்கவே நடக்காது. இப்போ இந்த 3 வருஷமாக என்னோட கிளைண்ட்ஸ் யாருக்குமே நடந்ததில்லை. மறுபடியும் டேட்டா கொடுங்கலாம் கேட்டதில்லை. ஆனால் இந்த டேட்டா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 இயர்ஸில் ரிஸ்க் ஆச்சு. அதாவது ஒருத்தர் டேர்ம் பிளான் வாங்குறாரு, முதல் 3 வருஷத்தில் அவர் இல்லை அப்படின்னாக்கா நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அந்த டைமில் ரீசெண்டாக இருக்கிற இன்கம் ஸ்டேட்டஸ் கூட ஃபேமிலிகிட்ட கேட்க வாய்ப்பு இருக்குது. கடைசியாக எங்கேயா டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்கா, ஹாஸ்பிட்டல் சேர்த்துங்களா, எல்லாத்தையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஊரில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு உங்ககிட்ட கன்சென்ட் வாங்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஏதாவது அட்மிஷன் இருந்துச்சா இந்த பேர்லன்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ணுவாங்க. அது டெத் ஆனால் மாத்திரம் தான். பட் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம் பிளேசஸ் லைக் பீகார், யூபி, ஆந்திராவில் கூட நிறைய இன்சூரன்ஸ் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி நடக்குது. ஒரு சில பின்கோடில் இருக்கிறவங்க ஆந்திராலேயோ யூபிலேயோ ஒரு சில பின்கோடு, அந்த பின்கோடில் நீங்கள் அவர் ஆதார் இருந்துச்சுன்னா அங்கே வந்து அவர் டேர்ம் பிளானே வாங்க முடியாது. அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த ஊரில் அந்த மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிருந்திருக்கும் அந்த ரீசென்ட்லி. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் நிறைய வெளியில் நிற்கிறேன் நான். பட் பேசிக்கலி ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் ஏதாவது மெயில் வருதான்னு பார்த்துக்கோங்க. மறுபடியும் டேட்டாவை கேட்டு கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும் அதை. ஸோ தட் இஸ் இட் கைஸ். இன்னைக்கு ரொம்ப நான் கவலைப்பட்டதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா, ஒருத்தர் போர்ட்டிங் பண்ணுறாராம். ரேண்டம்லி கால் மீ. நான் வேறு வேலைக்கு போயிட்டேங்க. ஐ ஸ்டார்டட் டூயிங் சம் கண்டென்ட் ரைட்டிங் ஒர்க். எல்லாமே நான் ஃப்ரீலான்சராக தான் பண்ணுறேன். இது வந்து யாராவது வேணும்னு கேட்டால் நான் பேசுவேன். அதுவும் போர்ட்டிங்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் பண்ணுறே இல்லைனால போர்ட்டிங் பண்ணுறதுக்கு வந்து சஜஷன் தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப வருத்தமாக. சஜஷன் இல்லை, திஸ் இஸ் ப்ராபப்ளி கைண்ட் ஆஃப் ப்ராப்பர் கன்சல்டிங் செஷன். நிறைய பேர் இதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன் நான். ஸோ எதுக்கு ஒரு சில பேர் சும்மா ரேண்டமாக கால் பண்ணி என்ன கவலைப்பட வைக்கிறாங்கன்னு தெரியல. டோன்ட் கால் இட் சஜஷன். திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் அட்வைஸ். வேணும்னா நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க, வேண்டாம்னா விட்டுற போகிறீங்க. போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் கன்சல்டிங் ஃபீ ரெக்வஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா போட்டிங்கில் வந்துட்டு அவங்களோட இன்கம் ஸ்டேட்டஸ் என்ன, மைண்ட் செட் என்ன, இது பண்ணலாமா வேண்டாமா, நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணோம். எனவே நான் அவர்கிட்டே சொன்னேன், என் தலையெழுத்து, அதனால தான் அப்படி சும்மா ரேண்டமாக சஜஷன் தானே கேட்குறேன்னு சொல்கிறீங்கன்னு வருத்தப்பட்டேன் நான். அதுக்கப்புறம் ஈவினிங் சம்மன் எல்ஸ் கன்சல்டன் மீ. அவர் இந்த மாதிரி ஹெல்த் ஸ்டேட்டஸ்லாம் சொன்னும்போது எனக்கு கவலையாக தான் இருக்கும் எனக்கு. பட் நான் கார்லேயே உட்காந்தே பேசினேன். ஸோ தட் இஸ் ஹவ் தென் தே காட் ஓவர். பட் தென் த பாசிட்டிவ் திங் அபவுட் த டே இஸ், ஒருத்தர் ரெஃபர் பண்ணி இதுதான் ஃபஸ்ட் டைம் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட டேர்ம் பிளான் வாங்கியிருக்காங்க. இது காரணம் டெம், நாட் மீ. நான் ஒன்றும் பெருசாக நான் வந்து உண்மையாக இருந்தேன், அவ்வளோதான். மற்றபடி பீப்புள் ஹவ் பீன் கைண்ட் டு மீ, அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. ஒரு ஜென்யூனான கன்சல்டிங் பண்ணணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அவ்வளோதான்.